Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம டென்சஸ் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் கூகுள்லேருந்து ஒரு பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃப்யூச்சர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்னது? ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம். எதிர்காலத்தில் நடக்க போகிறத பற்றி பேசுகிறது. இதில் பாருங்களேன், ஐ வில் ப்ளே பேஸ்கெட் பால் நெக்ஸ்ட் வீக். அதாவது அடுத்த வாரம் நான் கூடைப்பந்து விளையாடுவேன். அப்போ அடுத்த வாரம் விளையாட போகிறோம். அப்போ அது எதிர்காலம். எதிர்காலம் அப்படிங்கும்போது நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னா வில் அப்படின்றது. வில் அப்படின்றது எதை குறிக்குது? ஃப்யூச்சர் டென்ஸ். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கும். இதே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எதிர்காலம்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ பாஸ்ட்டு ப்ரெசென்ட் அதை பார்த்தா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இதில் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசென்ட். இப்போ ப்ரெசென்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்யூச்சர் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசென்ட் டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஐ ப்ளே பேஸ்கெட் பால் எவ்ரி வீக். அதாவது எவ்ரி வீக், அதாவது ஒவ்வொரு வாரமும். ஓகேங்களா? ஒவ்வொரு வாரமும் நான் கூடைப்பந்து விளையாடுகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு வாரமே அவங்க விளையாண்டுட்டே இருக்காங்க. அது மாறாது. ஒவ்வொரு வாரமே அவங்க விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது சிம்பிள் ப்ரெசென்ட். ஓகேங்களா? நமக்கு டவுட் வரும், எவ்ரி வீக் அப்படின்னா அப்போ அடுத்த வாரம்னு வரும்போது அது ஃப்யூச்சரில் வருமோ அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாரமும் அவங்க மாறாமல் தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதை நம்ம எதை எடுத்துக்குவோம்? சிம்பிள் ப்ரெசென்ட்டாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ டென்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக படிச்சிட்டோம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், சிம்பிள் பாஸ்ட். ஃப்யூச்சர் பார்த்தாச்சு, ப்ரெசென்ட் பார்த்தாச்சு, அடுத்து பாஸ்ட்டு. ஐ பிளேட் பேஸ்கெட் பால் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்றது என்னது? நேற்று. பேஸ்கெட் பால்ன்றது கூடைப்பந்து. நான் நேற்று கூடைப்பந்து விளையாடினேன். அண்ட் பாஸ்ட்டு பிளேடு, இடி அப்படின்ற வேர்டு வந்திருக்கா? ஸோ இது என்னது? நமக்கு பிளேடு அப்படின்றது நமக்கு பாஸ்ட், முடிந்தது. விளையாடினேன் அப்படின்னு தமிழில் சொல்கிறது தான் இங்கிலீஷில் பிளேடு. இதே விளையாடுகிறேன் அப்படின்றது ப்ளே. ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளுக்கு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது பெரிய வேர்டாக தெரியும். பட் என்ன அப்படின்னா நம்ம தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஐ பிளேட் பேஸ்கெட் பால் எஸ்டர்டே. நான் நேற்று பேஸ்கெட் பால் விளையாடினேன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம மொத்தம் மூணு தான் பார்த்துருக்கோம். என்னென்ன? ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். ஓகேங்களா? இதை டெட் எக்ஸாமுக்கு, டிஎன்பி எக்ஸாம் இதெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ டெட்டை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷில் நமக்கு கிராமர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கிராமர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இதில் நம்ம 3 பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு. ஸோ இது இல்லாமல் இன்னுமே நிறைய டென்சஸ் இருக்குது. மொத்தம் 12 இருக்குது. அதில் நம்ம 3 பற்றி இதில் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த பார்ட் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்ட் 1. நம்ம பார்ட் 2ல் அடுத்து இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டு, பர்ஃபெக்ட்டு இது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.